ஹாய் குட்டீஸ், உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்டோரி நம்ம கிளவராக இருந்தால் எதை வேணாலும் சாதிக்க முடியுன்றதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த கதை. வாங்க இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாம். ரொம்பவே அழகான சூப்பரான ஒரு காடு. அங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அழகான காட்டில் ஒரு சிங்கமும் இருந்துச்சு. அந்த சிங்கத்தை பார்த்தாவே எல்லா அனிமல்ஸ்க்கும் ரொம்ப பயம். டெய்லி சிங்கம் வேட்டையாடி அங்கே இருக்க எல்லா மிருகத்தையும் ரொம்பவே தொல்லை பண்ணுச்சு. அப்போதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. இவர் பேர் தான் ராமு. இந்த ராமுன்றது ஒரு கிளவரான ஒரு ரேபிட். இது ஒரு திட்டம் தீட்டுச்சு. இந்த மோசமான சிங்கராஜாவை போய் மீட் பண்ணி அதுக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னிச்சு. சிங்கராஜா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம காட்டில் உங்களை விட பெரிய சிங்கம் ஒன்று இருக்குது. அதை நான் பார்க்குறதுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், வரீங்களா அப்படின்னு போய் சொல்லி ஏமாற்றி அவரை ஒரு கிணறுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்துச்சு. சிங்கமும் ரொம்ப கோவமாக, என்னை விட யார் இந்த காட்டில் பெரிய சிங்கம் இருக்கா, காட்டு பார்க்கலாம் அப்படின்னு கிணறுக்கிட்ட வந்தது. கிணத்துல எட்டி பார்த்ததும் அதோட ஓன் ரிஃப்ளெக்ஷன் அது தண்ணிக்குள்ளே பார்த்ததும் அது ரொம்பவே கோவப்பட்டுச்சு. என்னது, என்னை விட பெரிய சிங்கம் இந்த கிணத்துக்குள்ளே தான் ஒளிஞ்சிட்ருக்கா அப்படின்னு நினச்சி, இன்னைக்கு இந்த சிங்கமா இல்லை நானா, யார் இந்த காட்டுக்கு ராஜான்னு ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிணத்துக்குள்ளே விழுந்ததும் அதுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோயோ, தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோமே நினச்சி அப்படியே மூழ்கி போயிடுச்சு. இதை மேலே இருந்து பார்த்த ரேபிட் செம்ம ஹாப்பியாக ஜாலியாக அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலான்னு காட்டுக்குள்ளே போச்சு. அதை பார்த்ததும் நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிற மற்ற அனிமல்ஸும் ரொம்ப ஜாலியாக ஆயிட்டாங்க. ஸோ குட்டீஸ், இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நம்ம கிளவராக யோசித்தா நம்மளை விட எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கள நம்ம ஜெயிச்சிடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நான் சொல்லுவேன். பாய்.